வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபர வருட வைகாசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 21/5/2026. காலையில் 8:27 வரைக்கும் பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 10:58 வரைக்கும் கண்ட நாம யோகமும் அதுக்கு பிறகு விருத்தி நாம யோகமும் காணப்படுது. காலையில் 8:27 வரைக்கும் பாலவக்கரணமும், மாலையில் 7:21 வரைக்கும் கௌளவக்கரணமும், அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அமிர்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:34 11:30 வரைக்கும், மாலையில் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:40 3:14 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 5:53 7:26 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:10 10:33 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் பஞ்சமி திதி. நான் எப்போதும் சொன்னதான், பஞ்சமி எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கக்கூடாது, தெய்வ வழிபாடு. சஷ்டி திதிக்கு வரும். சஷ்டி திதியில் கணவன் மனைவி விவகாரங்களை பேசக்கூடாது, திருமண நாள் கூடாது. உஷ்ண திதி, சஷ்டி திதி முருகன் வழிபாடு, சதுர்த்தி விநாயகர் வழிபாடு, பஞ்சமி பெண் தெய்வ வழிபாடு, சஷ்டி முருகன் பறவை. நான் எப்போதும் சொல்கிறது தான், சஷ்டி திதியில் பிறந்தவங்க சஷ்டி திதியில் வழிபாடு செய்கிறது சிறப்பு. அல்லது வளர்ப்பிறையில் பிறந்தவங்க தேய்ப்பிறையில் பிறந்தவங்க வளர்ப்பிறையில் செய்கிறது மிக மிக சிறப்பு. இப்போ இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் செய்யுங்க. இந்த திருமண நாள் கணவன் மனைவி விவகாரங்களை மட்டும் பேசாங்க. அதை என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா கௌளவக்கரணம் இருக்கு. கௌளவக்கரணத்தில் நிலத்து கீழ் உள்ள விஷயங்கள், குழாய் கிணறு போடுறது, கிணறு வெட்டுறது, அத்திவாரம் வெட்டுறது, குளம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கீழ் விவசாயங்கள் செய்யலாம். கப்பல் அந்த படகுகள் செய்து வெள்ளோட்டம் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும். மற்ற எல்லா விஷயமும் செய்யலாம், இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம். பலன் எப்படி பார்க்கணும்னா நீங்கள் லக்னத்தை பார்க்கணும். லக்னம் தான் உயிர் சம்பந்தமான விஷயத்துல தான் பலனே இருக்குது. ராசி அப்படிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். உடல் மனம் சார்ந்த விஷயம். அப்போ உடல் மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கும் போது நீங்கள் ராசியில் பலன் பார்க்குறதா இருந்தால் அந்த ராசிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ராசிங்கிற ஒரு விஷயம் அது நீங்கள் பிணத்துக்கு பார்க்குற மாதிரி அர்த்தம். உயிருக்கு பார்க்கணும்னா அது லக்னத்தில் தான் பார்க்கணும். இப்போ லக்ன பலனை பார்க்காருங்க. லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 12 ராசி கட்டத்தில் லானா எங்கே இருக்கோ அதுதான் லக்னம். இல்லை ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம். இல்லை 1 போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம். அப்படி தெரியாட்டி விபரங்களில் இருக்கும், அது லக்னம் நட்சத்திரம் எல்லாம் இருக்கும், அதை பார்த்து தெரியும். அப்படி தெரியும்னா ஒரு ஜோசியத்துக்கு எடுக்கும். மகாதிசை புத்தி என்ன நடக்குது, அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கார். அடுத்தது ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையா, இவ்வளத்தையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் பலனை பார்த்தா மட்டும்தான் அந்த பலன் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டலாக இருக்கும். தவிர இல்லை யாரோ ஒருத்தட உளறலாக தான் இருக்க போகுது. அடுத்து நான் ராசி பலனை சொல்லும்போது ஒரு விஷயத்தை சாதகமாக இருக்குன்னு சொல்லுவேன், அல்லது அதில் உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இன்னொரு விஷயத்த கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் முயற்சி பண்ணால் தான் நடக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் காலுக்கு மேலே காலை போட்டு இருந்தாலும் இன்னும் நடக்க போகுது.
அதனால நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற விஷயத்த நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள், அது நடக்கும். கவனமாக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாயால் தான் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த வாயால் வர பிரச்சனையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. பேசுகிற வார்த்தையை பேசிக்கொள்ளுங்க. ஒரு பணத்தை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்கன்னா பணத்தை முதலீடு பண்ணாமல் இருங்க. அப்போ சிக்கல் வராது. இதுக்கு தான் அந்த விஷயங்களை ஒரு வழிகாட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு தெரியாது. அடுத்து இந்த நாளுக்கான ராசி பலனுக்குள்ளே போயிடுவோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் நிதானத்தோடு பார்த்துக்கொள்ளுங்க. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நிதானமாக யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கான மன அழுத்தங்கள், உயிர் சக்தி அப்படிங்கிற இந்த வழிகாட்டக்கூடிய ஆன்மா சக்தி உங்களை வந்து குறைக்குது. அப்படி அந்த எனர்ஜி இல்லை அந்த சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும்போது நீங்கள் செய்கிற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எதை செய்தாலும் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே செஞ்சாலும் சரி, அந்த செய்கிற காரியங்களில் ஒரு விபத்து ஏற்படுறதுக்கோ, களவு போகிறதுக்கோ, தொலைந்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கனால இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இரண்டாவது குழந்தை சம்மந்தப்பட்ட முயற்சி எதுவும் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு வரன் தேடுறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து திருமண நிச்சயம் எதுவும் பண்ணணும்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் சேர நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த அதிக தேவையில்லாத செலவுகள், நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நஷ்டத்தையோ செலவையோ விரயத்தை கண்டிருந்தால் அதெல்லாம் கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மகாலட்சுமி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கருவாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது, ஆள் மனசில் ஆசைகள் இருக்குது, அபிலாஷைகள் இருக்குது. அது பணம் ரீதியாக இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம், பதவி ரீதியாக இருக்கலாம், ஒரு நபர் ரீதியாக இருக்கலாம். தேவையை பொறுத்து அது மாறுபடுது. அப்படி இருக்கும்போது அந்த தேவைகளில் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்பாடாகவோ அல்லது தேவைக்கு மட்டுமே அதை ஒரு எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளும் போது உங்களுக்கு அது வந்து நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒரு தொழில் ரீதியாக ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி எதுவுமே செய்யாது. எப்படி பார்த்தாலும் ஒரு எதிரிகள் தொல்லைகள் இருக்க தான் போகுது. ஒரு சுகையினம் அப்படி உடல் சம்மந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் உங்களுக்கு தெரியுது, உபாதைகள் தெரியும், உடனே வைத்தியசாலை ஆகும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு, உங்கள் குழந்தைக்கு, உங்களுடைய அப்பாவுக்கு 3 பேருக்குமே இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்பாவாக இருந்தீங்கன்னா நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள், நீங்கள் குழந்தையாக இருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சுகம் இல்லைன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவர் தொழில் போகிறா வரான்னா அவரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்தது இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உயர்கல்வி,
பட்டய கல்வின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி அந்த மாதிரி விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்து, இந்த கணவன் மனைவி விவகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் முடிவு எடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாளில் நன்மைகளை தரும். பொறுமையே காயும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் அதே நேரத்தில் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சி எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அது கல்வி ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அது எதிர்பாராத நேரத்தில் அது உங்களுக்கான முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு. திடீர்னு நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் திடீர்னு இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். இன்சூரன்ஸ் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, அதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாக போற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகா அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், முக்கியமாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது குழந்தைகள், அது முக்கியமாக 2வது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. அது திருமணமாக இருக்கலாம், திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். கவனம் கவனம் கவனம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களோட பேசுகிற விஷயங்கள், ஒரு விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு பகிர போகிறோம், குடும்ப உறுப்பினருக்கு பகிரும், எதுனாலும் அவசரப்பட்டு செய்திடக்கூடாது. பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வேணும். என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம்ங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் இன்னைக்கு உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயமே கைகூட ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆத்ம சக்தி பெருகும். அதனால நீங்கள் ஒரு கடன் கொடுக்கல் வாங்க சிக்கல் இருந்தால் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்பந்தமாக ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் அமைகிறது, இருக்க தொழில அடுத்த நிலைக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள்லேருந்து வெளியே வர்றது, இல்லைன்னா அதுக்கான சரியான சிகிச்சை பலன் கிடைக்காம தான் பாதி பேர் இன்னைக்கு மரணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லையிலிருந்து வெளியே வர்றது, இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகள் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்களா, நீங்கள் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்களா, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணீங்களா, கவனமாக இருக்கணும். கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்களா, கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு காசுகளை செலவழிச்சுக்கணும். இந்த களியாட்டம், கொண்டாட்டம், காதல் விஷயங்களை போயிட்டு கையில் இருக்க பொக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும், காட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு வர்றது, இதெல்லாம் கூடாது. பொறுமை பொறுமை பொறுமை. இன்னைக்கு செலவு அடிக்கிற விஷயங்களில் பொறுமை வேணும். ஏன்னா இதுக்கு பிறகு கஷ்டப்படுறது எல்லாமே நீங்களாக தான் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவப்பிரிவு, நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் பாவப்பிரிவு கூடாது. அமைதி பொறுமை. பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணாநிதி, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் அபிலாஷைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். அது சொத்து ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாக இருக்கலாம், கணவன் மனைவி ரீதியாக இருக்கலாம், தாய் ரீதியாக இருக்கலாம். இந்த விஷயங்களை அபிலாஷைகளை குறைச்சிக்கொள்ளுங்க. அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
வீடு காணி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த அபிலாசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது செய்ய போயிடாதீங்க. அடுத்தது கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு முரண்பாடு வரும், அதை கடந்து போங்க. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாங்க. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். எல்லா விஷயத்திலும் கவனமாக செயற்படுங்க. இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொண்டீங்க. சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம், இவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. அதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்து கேட்கறது நன்மையை தரும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு, உங்கள் குழந்தைக்கு, உங்களுடைய அப்பாவுக்கு. நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க. அது தொழில் சார்ந்த முயற்சியாக இருந்தால் இன்னைக்கு கை கூட ஆரம்பிக்கும். நீங்கள் குழந்தைக்கே முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வியில் முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் வெற்றி வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கச்சி வாழ்க்கையில் ஏதோ முயற்சி பண்ணுறீங்க, வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ விஷய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விடயங்களில் நீங்கள் மிக 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 கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் செஞ்சிடக்கூடாது. வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தைகளை நீங்கள் அவசரப்பட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதே உங்களுக்கு சிக்கலாகும். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் கொண்டு போய் செலவிக்கக்கூடாது. இந்த உயர்கல்வி சார்ந்த விஷயம், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன்னா ஒன்று எடுக்காதீங்க. இன்றைய நாள் அப்போ தான் உங்களுக்கு சரி. எடுத்தீங்கன்னா சிக்கலில் போய் விழுந்துடும். இன்றைய நாளில் வர வேண்டிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.